காரியத்தினுடைய கடந்து போனால் நம் யோபுவை குறித்து நாம் வாசிக்கலாம். Let us think about Job. யோபுவுக்கு ஒரு தற்பரிசோதனை நேரமாக இருந்தது. In this particular verse we have just heard, it was a time for Job, the time of trial. யார் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அத்தனை பேருக்கு ஒரு தற்பரிசோதனை கண்டிப்பாக வரும். Trials would come to the people who would like to become the people of God. நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தற்பரிசோதனை, அடுத்தபடியாக நான் யாரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தற்பரிசோதனை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டே இருக்கும். Kind of trials, whom we have to get married with and whom we have to be worshipping, these trials will come into our life. இப்போது யோபுனுடைய வாழ்க்கையில யாரை ஆராதிக்க வேண்டும் என்பது அல்ல. Now the trial of Job is not whom he is going to be, him who should worship. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில 13 இருந்து 17 வரைக்கும் வாசித்த போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவனுடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் முதலியவை எல்லாம் மரித்து போயின. In this particular verses we have just read, it says all his cattle, his ox, everything was died. 18-19 வாசிக்கிற போது அவனுடைய வீடு இடிந்து போகிறது, அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். When we read verses 18 and 19, his house was broken and all his 10 children were died. யோபுனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது யோபுனுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து போகிறது. When we read the book of Job chapter 2 verses 7 and 8, it says all the body of Job was full of swollens. 2வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது அந்த 19-17 வாசிக்கிற போது யோபுனுடைய மனைவியினுடைய அன்பை யோபு இழக்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். When we read the second chapter verses 19-17, it says Job lost the love of his wife. யோபுனுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 13 இருந்து 19 வரைக்கும் 16 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிற போது யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபுனுடைய அன்பை வெறுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. When we read the verses, the chapter 19 verses 13-19 and the chapter 16 verse 20, it says the friends of Job started hating the love of Job. எல்லாவற்றையும் வெறுக்கிறான், எல்லாம் இவனை விட்டு கடந்து போகிறது, எல்லாம் இவனுடைய கையை விட்டு கடந்து போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். Everything was going away from him, he started hating everything. யோபுனுடைய பிள்ளைகள், யோபுனுடைய சிநேகிதர்கள், யோபுனுடைய மனைவி, யோபுனுடைய சொத்து சுகம், யோபுனுடைய ஆடு, யோபுனுடைய மாடு எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. Everything including the wife of Job, the sons of Job, the friends of Job, even his cattle, everything gone away from Job. யோபுனுடைய புத்தகம் 34 அதனுடைய 7வது வசனத்திலிருந்து 30-21 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற போது எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டான். When we read the chapter 34:7 to the chapter 30:21, he was ashamed by everyone. இதுக்கு எல்லாத்துக்கும், இந்த பரிசோதனையுடைய எல்லாத்துக்கும் அவனுடைய முடிவான ஒரு பேச்சு என்ன தெரியுமா? யோபுனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. Let us read Job chapter 1 verse 21. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், யா கொடுத்தார் யா எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். And said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave and the Lord hath taken away. Blessed me the name of the Lord. Praise Joshua. Praise Joshua. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் கடந்து போவேன். What was the ultimate answer of him? He said, I came as naked and I go again as naked. யாவாகிய தேவன் கொடுத்தார், யாவாகிய தேவன் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். The God Yah has given everything and the God Yah has taken everything. யாவாகிய தேவனுடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னார். May the name of the Yah be blessed. பெற்றுக்கொண்டது எல்லாம், சம்பாதித்தது எல்லாம், சேர்த்தது எல்லாம் தன்னை விட்டு போன பின்பும் அவன் தேவனுடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம், இதுதான் பரிசோதனையுடைய முடிவு. He was glorifying the name of the Lord even after everything he got has gone away. This is the trial. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் எல்லாவற்றையும் இழந்து தன்னன் தனியனாக நிற்கிற பொழுது யாவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of us says may the name of the Lord be glorified when we lose everything? சம்பாதிக்கிற சம்பாத்தியம், சம்பாதித்த புகழ், சந்தோஷம், சம்பாதித்த பிள்ளைகள், மனைவிகள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போகும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி பாருங்கள். Let us raise a thought
everything we gather, whatever we gather will go away one day. ஒன்றிலே திருமணத்தின் போது குடிக்காத புருஷன் குடிகாரனாக மாறிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? How will be our situation if our bride who is not drunken in the time of marriage, and after the marriage if he started drinking? நல்ல பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து நல்ல பிள்ளைகளாக வளர்ந்த பிள்ளைகள் திடீரென்று போக்கிரி பிள்ளைகளாக மாறிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? How will be our situation if our children who were good when they were born, but after some days if they are going in some other ways? ஒருவேளை மாதம் முழுவதும் இல்ல வருடம் முழுவதும் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் அளவு பெருகி கொண்டிருக்கிற போது திடீரென்று அளவு குறுகிவிட்டால் நம்முடைய மனநிலை என்ன? How will be our minds? How will be our mindset if our income is going down? திடீரென்று மனைவியானவள் நம்முடைய பேச்சை கேட்கவில்லை அல்லது புருஷனானவன் நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? How will be our state if our husband or wife is not obeying our word suddenly? யோபுவுக்கு வந்த தற்பரிசோதனை உனக்கு வந்தால் உன் நிலை என்ன? How will be your situation if the trial of Job is coming to you? கிறிஸ்தவ ஜீவிதம் மிகவும் ஈஸி. The life of Christianity is very easy. யூத மத கொள்கைகள் உனக்கு ஈஸி. The doctrine of Judaism is also easy. ஆனா யாசுவா மேசியாவை நம்பி யாசுவா மேசியாவுடைய வேதத்துக்கு கீழ்ப்படிகிறது மிகவும் கடினம். But it is difficult to believe Yahshua Messiah and follow the doctrine of Yahshua Messiah. யாசுவா மேசியாவை நீ எப்படி கீப் பண்ணணும்? அவருடைய சீஷனாக நீ கீப் பண்ணணும். How you have to follow Yahshua Messiah? You should follow him as his disciple.